அடிச்சு பிடிச்சி கிளம்பி டிராஃபிக்லாம் பூந்து வண்டியெலாம் வயக்குள்ளே போய் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? எட்டுக்குடி முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. இந்த திருவிழாவுக்கு யாரெல்லாம் வந்தீங்க, யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த திருவிழா யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இந்த திருவிழா அவ்வளோ ஃபேமஸ் எங்கள் ஊர் சைடு. எட்டுக்குடி முருகர் கோவில்னால் இங்கே வந்து எல்லா கல்யாணமும் இங்கே தான் நடக்கும், அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. 8 குடின்னா 8 வீடு தான் அங்கே இருந்துதான் இதுக்கு முன்னாடி. அதனால தான் 8 குடின்னு அந்த ஊருக்கு வந்துச்சான். இப்போ 8 ஊரை சேர்ந்தது 8 குடி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு காவடி வரும். விடிய விடிய அந்த வயலில் உட்காந்துட்டு காவடி பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது தான் வேலையே நண்பர்களே. இதுக்காக ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் தவமாக இருப்போம் பார்த்துக்கோங்க. என்ன எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களா. ஸோ அதனால் இந்த கோவில் திருவிழாவை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எந்த திருவிழாவை மிஸ் பண்ணாலும் கிளம்பிட்டோம். ஆனாலும் சதீஷுக்கு க்ரௌடு இதெல்லாம் பார்த்தாலே பயம் வந்துடும், பிடிக்காது. நான் மட்டும் கிளம்பிடுவேன் அங்கே பாருங்கள். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப மோசம். போன வருஷம்லாம் வயலில் வண்டியை நிப்பாட்டினப்போ டோக்கன்லாம் கொடுக்கல. இந்த வருஷம் வயலில் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு 50 ரூபா டோக்கன் கேட்குறாங்க. என்னடா இது புது ரூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு டோக்கனை வாங்கிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காவடி ஆடிட்டு இருக்கு. பார்க்க கண்கோடி வேணும். அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் ஊர்லேருந்து காவடி வந்துச்சு அந்த இருக்கு பார்த்தீங்களா. நான் கடைசியாக தான் அதை பார்த்தேன். அப்போ வீடியோ எடுத்துருக்கேன், கடைசியாக காட்டுறேன். பாருங்க, இந்த கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பலாப்பழம். போகிறவங்க எல்லாரும் ஒரு பலாப்பழத்தை விட்டுட்டு வந்துருவாங்க. எங்கள் அப்பாவும் பலாப்பழம் தான் தூக்கிட்டு வருவாங்க. அங்கே இதுதான் அதிகமாக விற்கும். இந்த சீசன் தானே, அதனால இந்த திருவிழாவில் இதுதான் அதிகமாக இருக்கும். நாங்களும் ஒரு பலாப்பழம் 400 ரூபா சொன்னாங்க. அந்த பலாப்பழத்தை 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் வெட்டலை, ஒரு நாள் சென்று தான் வெட்ட சொன்னாங்க. அதனால நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். பார்த்தீங்களா காவடி எப்படி ஆடுது, இதெல்லாம் பார்க்குறது ஜாலியாக இருக்கும் நண்பர்களே. விடிய விடிய உட்காந்து வயலில் அந்த காவடியெல்லாம் பார்த்துட்டு நான் கூட ஒரு தடவை லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள். வேடிக்கை பார்த்துட்டு சரி இப்போ கூட்டம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு 1 மணிக்கு சாமியை பார்க்கலாம்னு உள்ளே போனோம். அப்போவும் அங்கே வந்து க்ரௌடு குறையே இல்லை. சரி வேறு வழி இல்லை, கோவில் நின்றுதான் நம்ம சாமி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பால்காடி வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்ல, அந்த சாமிக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. பால்காடி மட்டும் தான் உள்ளே போகும். அதனால கோவில் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த கோவிலில் தான் நம்ம ஆவியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் போய் கல்யாணம் வச்சாலும் நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா ஆதி அங்கே தான் நிறையா இங்கே பாருங்கள் போல. இங்கே வந்து காலை கழுவிட்டு தலையில் தண்ணி கழிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போவோம். கோவில்னு மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே சரி நம்ம குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் போகிறோம். இருந்தாலும் பஸ்ஸில் எல்லாத்தையும் கடந்து போகிறதுனால நம்மளோட காலில் எந்த அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. நம்ம கால் வழியாக உள்ளே போவோம். அதனால நல்லா கால்லாம் கழுவிட்டு சுத்தமாக போகணும். வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளிலையும் வந்துட்டோம். இதுதான் அந்த டர்னிங், சாமி பார்க்க போகிற உள்ள வழி. சரி சாமிலாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வரும்போதும் காவடி, ஆஹா நம்மளுக்கு போக வழியில் விளையாடணும்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து வந்துட்டோம். வந்ததே நம்ம பலாப்பழம் அங்கே தான், அதை விட்டுட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் பலாப்பழத்தை ரேட்டு பேசி வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு எதுவுமே வாங்கல. எங்கே போனாலும் திருவிழாலாம் நிறையா காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் மிஸ் ஆகிட்டு. சரி ஓகே, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்களா எங்கள் ஊர் பழைய உள்ள காவடி, எங்கள் வீட்டு வாசல்லேருந்து கிளம்பி இந்த காவடி விடிய விடிய வயலில் தான் ஆடிச்சு. கடைசியில் தான் இந்த காவடியை நான் பார்த்தேன். சரி நம்ம ஊர் காவடியை வீடியோ எடுக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை அண்ணி பையன் தான் சிரிக்கிறான் பாருங்கள், கண்ணை கட்டி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம்.